தேவையில்லாத குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கன்னா நீங்கள் தூய்மையானவங்க சுத்தமானவங்க அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக போராடாதீங்க. அவன் குற்றச்சாட்டு வச்சுட்டு போகிறான். இப்போ அவனுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம என்ன லோனாக வாங்க முடியும்? போடா, என் லைஃப்பை எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாடுறா அப்படின்ட்டு கடந்து போய்கிட்டே இருங்க. அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க, மைண்டுக்கு ஏற்றாதீங்க தேவையில்லாத ப்ரெஷர். டேக் இட் ஈஸி பாலிசி. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருப்போம். ஓகே. முக்கியமாக உங்கள் மேலே பொறாமை எடுத்தவன் மட்டும்தான் உங்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டுக்களை பரப்புவான். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட நபர்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உங்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கிடுவாங்களா? ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க ஏற்கனவே வந்திருப்பாங்க. அப்போ நம்மளை பற்றி இவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. அப்போது அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமும் நமக்கும் கிடையாது. ஓடா கூந்தல் அப்படின்ட்டு போயிருங்க.